நமக்கு திறமை இருந்து அதிர்ஷ்டம் இருந்து எல்லாம் இருந்தாலுமே ஒரு லிங்க்னு ஒண்ணு இருக்குன்னு பாத்தியா? ஆடிஷன் நடக்குது, அங்க போங்க இங்க போங்கன்னுவாங்க. செலவு பண்ணி 1 வருஷம் நான் சொல்ற இடத்துக்கெல்லாம் போவேன். ஆனா எனக்கு வாய்ப்புகளே இல்லை. நான் வில்லத்தனம் பண்றேன்னா அது வடிவுக்கரசி அம்மாவை நினைச்சுக்குவேன். கொஞ்சம் காமெடி எல்லாம் பண்றேன்னா ஊர்வசி அம்மாவை நினைச்சுக்குவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. விஜய் சேதுபதி சார், அவருக்கு அம்மாவா பண்ணணும். நிறைய நடிகருக்கு அம்மாவா பண்ணணும். பாட்டியா கொடுத்தா கூட பண்ணுவேன். நல்ல ஒரு பாட்டி கெட்டப்பு. எந்த ஒரு சீன் வந்துட்டு போனா கூட அது மனசுல நிக்கணும். அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் எதுவுமே யாரையும் கேட்கறது இல்லடா. இது வரைக்கும் நான் இப்போ ஒரு 15 படம் பண்ணியிருக்கேன். இந்த சென்னை வந்து 6 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் யாருமே என்னை கேட்டதே கிடையாது. உங்களுக்கு இஷ்டமில்லாம அந்த தொழிலை ஏன் பண்றீங்க, தேவையில்லாம அதை சொல்லி உங்க பேரையும் கெடுத்துக்கிறீங்க, அவங்களையும் கெடுத்துக்கிறீங்க. அதனால அது எல்லா துறையிலையுமே இருக்குது. எந்த நடிகைக்கும் போட்டியா நான் வரல. சரண்யா அம்மாவோ ராதிகா அம்மாவோ அவங்கெல்லாம் மலை. என்ன, நம்ம இப்பதான் ஒரு சின்ன மடு. அவங்களுக்கிட்ட நம்ம போட்டி போட முடியாது. ஆனா ஒரு 5-6 டேக் மேல போயிட்டே இருக்கு. சீரியல்லாம் ஒரு டேக் போக கூடாது. திட்டு வாங்கிட்டே இருக்கேன். பக்கத்துல ஒரு அசிஸ்டன்ட் பையன் வந்தான், ஒட்டாரு ஒண்ணு. அது எனக்கு உழ வேண்டிய அடி. அவனுக்கு உளுந்தது. உளுந்தோட நான் அப்படியே நடுங்கி போயிட்டு எனக்கு தம்பியை நடிக்கிற விட்டு, டேய் என்னடா இது, என்னடா பண்ணட்டும் அப்படின்னா. ராணி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஷோல யாரை பார்க்க போறோம்னா, சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரை வரைக்கும் அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை முழுமையா நடிச்சு அந்த கதாபாத்திரமாவே நம்ம மனசுல நின்றுட்டு இருக்க ஜெயந்தி மாலா அவங்கள தான் பார்க்க போறோம். ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன்டா. மூவிஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா போயிட்டு இருக்கு. ஓகே மேம், உங்களை நிறைய படத்துல நிறைய சீரியல்ஸ்ல பார்த்துருக்கோம். உங்களோட ஆக்டிங் கெரியர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? என்னுடைய ஆக்டிங் கெரியர் சின்ன வயசுல இருந்து, என்னுடைய 5 வயசுல. ஏன்னு கேட்டா என்னுடைய அத்தை மாமா எல்லாமே மேடை நாடக கலைஞர்கள். என்னுடைய அப்பா வந்து பாய்ஸ் கம்பெனியில நடிச்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் சேலம் வந்து நாங்க பிறந்ததுக்கு அப்புறம் அப்பா நாடகத்தில் நடிக்கிறது கிடையாது. அதனால அப்ப எல்லாம் இந்த கேம்ப் நாடகம்னு சொல்லுவாங்கடா. ஊருங்களுக்கு போய் சினிமா தியேட்டர் மாதிரி டென்ட் குட்டாய் போட்டு கேம்ப் நடத்துவாங்க. அப்ப எங்க அத்தை மாமாலாம் பண்ணிட்டு இருக்கப்போ அப்பா வந்து சின்ன சின்ன கேரக்டருக்கு வந்து என்னை கூப்பிடுவாங்க, நடிக்கிறியா அப்படின்னுவாங்க. நடிக்கிறேன் அப்படின்னுவேன். அப்போ வந்து என்னுடைய மேடை அனுபவம் வந்தது. 11 வயசுல நடிக்க ஆரம்பிச்சேன். மேடை நாடகத்தில் நடிக்க ஆரம்பிச்சு 18 வயசு வரைக்கும் நடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டு எங்க மாமனார் வீட்டில் நாடகத்துல எல்லாம் நடிக்கக்கூடாது, கல்யாணம் பண்ணிட்டு வந்தா வீட்டோட தான் இருக்கணும் அப்படின்ட்டாங்க. எனக்கு வந்து நாடகம் டான்ஸ்னா அவ்வளோ இஷ்டம். இப்போ ஆட சொன்னா கூட ஆடிடுவேன். அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட். ஆனால் என் காலை கையை கட்டி போட்டாங்க. சரி, நம்ம ஒரு கல்யாணம் பண்ணி போனோன்னே நடிக்க வேணான்ட்டு மனசை அமைதிப்படுத்திக்கிட்டு இருந்தேன். குழந்தைங்கள்லாம் பிறந்து அவங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கப்பதான் எனக்கு அடுத்த வாய்ப்புகள் வந்தது. அது வரைக்கும் நான் நடிக்கல. சேலத்துல நாடக நடிகர் சங்கம்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஃபேமஸான சங்கம். எம்ஜிஆர், சிவாஜி சார் அவங்கெல்லாம் அங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. மாடர்ன் தியேட்டர்ஸ்ன்னு அங்க ஒரு பெரிய ஸ்டுடியோ இருந்துச்சுடா. இப்ப அது இல்லை. அதுல எல்லாம் நடிக்க வரப்போ எங்க சங்கத்துக்கு தான் வருவாங்க. அந்த சங்கத்துல வந்து நான் சின்ன வயசுல இருந்தே மெம்பரா இருக்கேன். அப்படி அந்த சங்கத்தை தாண்டி நான் போறப்போ ஒரே கூட்டமா இருந்தது. என்ன கூட்டமா இருக்குன்றப்போ உள்ள வாங்க அப்படின்னா ஆடிஷன் போயிட்டு இருந்தது. வாங்க வந்து நடிங்க அப்படின்னாங்க. ஐயோ, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நடிப்பே நான் மறந்துட்டேன் அப்படின்றப்ப, இல்லை உங்க வீட்டுல குழந்தைங்களுக்கு எப்படி சோறு போடுவீங்க, உங்க பசங்களுக்கு என்ன திட்டுவீங்க, அதை பண்ணுங்க அப்படின்னாங்க. சரின்ட்டு அதை நடிச்சு காட்டிட்டு கிளம்பிட்டேன். கிளம்புனாலும் ஒரு 10 நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் வந்தது. அப்புச்சிகாமன்ற ஒரு படத்துல நீங்க ஹீரோவுக்கு அம்மாவை பண்றீங்க, 2016 பண்றீங்க அப்படின்னு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் வீட்டுல கேட்கணும், பசங்களை கேட்கணும். அவங்கள கேட்டோன்னே, அம்மா பண்ணுங்கம்மா, அது சினிமால இல்லைம்மா,
நீங்க பாப்பா எங்க மாமனார் மாமியார்லாம் இறந்துட்டாங்கடா, எனக்கு வந்து யாரும் தடை போடுறதுக்கு முடியாது. அப்புறம் எங்க வீட்டுக்காரருக்கும் இஷ்டம் நீ பண்ண அப்படின்னு. அப்படிதான் அந்த படத்துல நடிச்சேன். அந்த படத்துல நடிச்சதுக்கு அப்புறம் மெட்ராஸ் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அவன் இவன் குமார் சார், சிங்கம்புலி சார், அதுல ஒரு பெரிய டீம் நிறைய இருந்தாங்க. அம்மா கேரக்டருக்கு யாருமே இல்லை, வாங்க நீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னா. இல்லை எனக்கு கடமைகள் இருக்குங்க, முடிச்சுட்டு தான் நான் வர முடியும்னு. அதே போல என்னுடைய பசங்கள்லாம் படிப்பு முடிச்சாங்க. அவங்க மேரேஜ் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த ஃபேஸ்புக்கில் எல்லாம் என்னுடைய ஃபோட்டோஸ் போட்டுக்கிட்டே இருப்பேன். அதுக்கு முதல்ல வந்து திருமுருகன் சாருடைய ஆடிஷனில் நான் கலந்துக்கிட்டேன். அப்போ வந்து கல்யாண பரிசுன்னு ஒரு சீரியலுக்காக ஆடிஷன் பண்ணாங்க கோயம்புத்தூரில். நான் போயிருந்தேன்டா. போனோன்னே ஆடிஷனில் நடிச்சு காட்ட சொன்னாங்க. ஒரே டைலாக்கை சிரிக்கணும், கோபமா பேசணும், அழுகணும், சமாதானப்படுத்தணும், ஒரே ஃப்ளோவில் வரணும். நான் பண்ணிட்டு சரின்னு கிளம்புனேன். ஐயோ எங்கே போறீங்க, நில்லுங்க, சார் உங்களை இருக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அப்புறம் அவர்கிட்டையும் ஆடிஷன் பண்ணோன்னே என்னுடைய சீரியலில் தான் நீங்கள் நடிக்கணும், வேற எதுலேயும் நடிக்கக்கூடாதுன்ட்டாங்க. ஆனால் ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வெயிட் பண்ணிட்டு இருக்கப்ப எனக்கு வந்து ஜி தமிழ்லேருந்து ஆஃபர் வந்தோன்னே சரி நடிக்க போயிட்டேன். என் பசங்களாம் நடிங்க அப்படின்னாங்க. அப்படிதான் நான் வந்தேன் சீரியலுக்கு. அந்த டைலாக் எங்களுக்காக சொல்லி காட்ட முடியுமா இப்போ? சொல்றேன்டா. பகாசூரன் ஒரு படம் பண்ணேன். அந்த படத்துல நட்டி சார் வந்து எனக்கு கொழுந்தனரா பண்ணாரு. மோகன்ஜி சாருடைய டைரக்ஷன் அதுல. அப்போ வந்து என் பொண்ணு வந்து விபச்சாரத்தனம் பண்ணியிருப்பா. அந்த படத்தை நீங்க பாத்திருந்தீங்கன்னா தெரியும். விபச்சாரத்தனம் பண்ணியிருப்பா. அதை வந்து எங்களுக்கு தெரியாதப்போ என்னுடைய கொழுந்தனார் வந்து உங்க பொண்ணு செத்ததுக்கு காரணம் சூசைட்லன்னே, இந்த வீடியோவை பாருங்கன்னுவாங்க. பாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க அண்ணங்கிட்ட சொல்றாரு, நம்ம பொண்ணு போல ஒரு 260 பொண்ணுங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம பொண்ணுடைய நிலைமையை நம்ம வெளியில சொன்னா அந்த பொண்ணுல காப்பாத்தலான்னு சொல்லுவாரு. என் பக்கத்துல உட்காந்துருக்க எங்க வீட்டுக்காரு சரி தம்பி அப்படின்னுவாரு. நானு யோ நிறுத்தியா தம்பி, வேண்டாம்ப்பா வேண்டாம், என் பொண்ணு பண்ணல, என்னால வெளியில சொல்ல முடியாது, எனக்கு இன்னொரு பொண்ணு இருக்காப்பா, போனா போட்டும் விட்டுடுங்க, இல்ல நாங்க 3 பேரும் மருந்த குடிச்சு செத்து போயிடுவோம். தம்பி ஒரு நிமிஷம், எங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோல இருக்கிறத அழிச்சிடுப்பா, அழிச்சிடு. இது வந்து 1 டேக்ல முடிஞ்சது. இது என்னுடைய 4வது படம். அப்புச்சி கிராமம் முத படம். அது முடிஞ்ச உடனே ஒரு 3 வருஷம் கேப்பு, என் பிள்ளைங்க படிப்பெல்லாம் முடிக்கணும்னு. முடிச்சதுக்கு அப்புறம்தான் நான் சென்னை வந்தேன்டா. இந்த ஜி தமிழ் சீரியலுக்காக வந்துட்டு மறுபடியும் நான் ஊருக்கு போயிட்டேன். ஊருக்கு போனோடனே மறுபடியும் நீங்க சென்னை வாங்க, இங்க இருந்தா தான் உங்களுக்கு வந்து நடிக்க வாய்ப்பெல்லாம் கிடைக்கணும்னு நான் சென்னை வந்துட்டேன். வந்து என்னுடைய அக்கா வீட்டுல ஸ்டே பண்ணியிருந்தேன். ஸ்டே பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னதான் இருந்தாலுமே நமக்கு வந்து யாரையும் தெரியாது. இந்த சென்னையில நமக்கு திறமை இருந்து அதிர்ஷ்டம் இருந்து எல்லாம் இருந்தாலுமே ஒரு லிங்க்னு ஒண்ணு இருக்குன்னு பாத்தியா, நமக்கு வந்து யாரையுமே தெரியாது. யாருக்கிட்ட போய் நம்ம கேட்போம் வாய்ப்பு அப்படின்னு தெரியாது. யாரு என்ன இங்க ஆடிஷன் நடக்குது, அங்க போங்க இங்க போங்கன்னுவாங்க. செலவு பண்ணி 1 வருஷம் நான் சொல்ற இடத்துக்கெல்லாம் போவேன். ஆனா எனக்கு வாய்ப்புகளே இல்லை. சொல்லுவாங்க நீங்க போங்க, சொல்லுவாங்க, வந்துருவேன். அப்பதான் எனக்கு வந்து கட்டிலன்ற படம், அது என்னுடைய 2வது படம். அது எப்படி கிடைச்சதுன்னா, திருமுருகன் சாருடைய ஆடிஷன்ல நான் பண்ணிட்டு இருந்தப்போ அவர் வந்து கணேஷ் பாபுன்னு டைரக்டர், கங்கா யமுனா சரஸ்வதி சீரியல் பண்ணியிருக்காரு. அவர் வந்து என்னை கேட்பாரு, நீங்க வந்து நான் படம் பண்ணா நடிக்கிறீங்களா, எனக்கு நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்டாரு. நான் கொடுத்தேன். அதை மனசுல வச்சிருந்து அந்த சமயத்துல எனக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்கீங்க, சென்னையா சேலமான்னு. சென்னையில வந்துட்டேங்க சார்னோன்னு ஒரு 4-5 சேரீ எடுத்து வச்சுங்க,
கொஞ்சம் ஜுவல்ஸ் அள்ளி போட்டுங்க, நைட்டு நம்ம கிளம்புது காரைக்குடி போறோம். என்ன கேரக்டர்னு சொல்லல, காரைக்குடி போறோம் அப்படின்னோன்னு சரின்னு கிளம்பி காரைக்குடி போயாச்சு. போனோன்னே ஒரு காசு பணம் பைத்தியம் பிடிச்சவ இந்திரா சவுந்தரராஜன் ஒரு பெரிய ரைட்டர் இருக்காரு, அவருடைய ஒய்ஃபு நான். எனக்கு 2 பசங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். காசுனா நீ வச்சிருந்தாலும் நீ கொடுத்தினாலும் நான் வாங்கி வச்சுக்குவேன். அந்த மாதிரி வீட்டுக்காரருக்கு வந்து இந்த கலைப்பொருள் எல்லாம் வாங்கி சேவ் பண்ணி வைப்பாரு, நான் அவருக்கு தெரியாம எடுத்து வித்துக்கிடுவேன். அந்த மாதிரி ஒரு வில்லத்தனமான கேரக்டர் பண்ணண்டா. அதுக்கப்புறம் அழகுக்கு நான் அறிவுக்கு நீன்னு பரோட்டா சூரி சாருக்கு, அதுவும் எப்படி கிடைச்சதுன்னா, நான் சீரியல்ல பண்ணிட்டு இருந்தப்போ அந்த மேனேஜர் நிர்மல்னு ஒருத்தர், அவர் வந்து என்ன கேட்பாரு, நீங்க நல்லா இருக்கிறீங்க, சினிமாவுக்கு நீங்க சூட் ஆவீங்க, சினிமாவுக்கு வரலாம் இல்லைன்னா, சார் சினிமாவில் எனக்கு யாரையும் தெரியாது, நீங்க வாய்ப்பு இருந்தா சொல்லுங்க நான் நடிக்கிறேன் அப்படின்னு. அது போல அவர் ஒரு நாள் ஃபோன் பண்ணாரு, மேம் லொக்கேஷன் அனுப்புறேன் இந்த ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்னு. போனோன்னே எத்தனை ஒரு படம் வந்துச்சுடா, அதனுடைய டைரக்டர் சுரேஷ் சார், அவருடைய படம் தான் இந்த படம். வந்து நீங்க காமெடி பண்ணுவீங்களான்னு என்ன கேட்டார். சார் நான் மேடை நாடக நடிகை, நீங்க எதை கொடுத்தாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னோடனே எனக்கு ஆடிஷன் எதுவுமே பண்ணல. நாளைக்கு வந்து இவங்களை ஷூட்டிங்க்கு வர சொல்லிடுங்க அப்படின்ட்டாங்க. மறுநாள் நான் ஷூட்டிங்க்கு போறேன். போய் இன்னொரு போறோம், நமக்கு புதுசு இல்லை, எல்லாருமே உட்காந்துருக்கேன். சூரி சார் வந்தாரு. சூரி சார் தான், சார் வணக்கங்க சார் அப்படின்னு. அவரு வணக்கங்கம்மா அப்படின்ட்டு அவர் ஒரு ஸ்டூல்ல, ரொம்ப எளிமையான மனுஷம்மா, உட்காந்தாரு. உட்காந்துட்டோன்னே எனக்கு ஸ்கிரிப்ட் எல்லாம் கொடுத்தாங்க, படிச்சுட்டேன். எனக்கு ஈவினிங் 4 மணிக்கு தான் எனக்கு ஷாட் வந்தது. ஷாட் வந்தோடனே என்ன ஆகுதுன்னா, நாங்கள் ஒரு பெரிய டுபாக்கூர் குடும்பம். எங்கள் வீட்டில் நிறைய வக்கீலுக்கு படிச்சிருப்பாங்க, ஆனால் யாருமே கோர்ட்டுக்கு போனது கிடையாது. என் பையன் தான் முத போகிறான் அந்த படத்தில். அப்போ வந்து நான் ஆரத்தி எடுப்பேன். டே, நீ பிறந்தப்பயே உன் ஜாதகத்தை கணிச்ச ஜோதிஷரு இது கோட்டையில கொடியேற போன ஜாதகம்னு சொன்னாருடா. அவன் ஆனா இந்த கருப்பு கலர் தான் உனக்கு ஆகவே ஆகாதுன்னு சொல்லிட்டாரா. அம்மா நிறுத்துங்கம்மா அப்படின்னாரு. சார் நான் ஏதோ தப்பா பண்ணிட்டேன்னா அப்படின்னு. நீ எங்கம்மா தப்பா பண்ண, ரொம்ப நல்லா பண்றீங்க, எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க அப்படின்னாரு. சேலம் சார் அப்படின்னா. ரொம்ப நல்லா பண்றீங்க, உங்களை பாக்குறப்ப எனக்கு இந்த ஆக்ஷன்லாம் பாக்குறப்ப எனக்கு சரண்யம்மா ஞாபகம் வருது அப்படின்னாரு. அப்போ அந்த படத்துல எனக்கு ஒரு நல்ல நேம் கிடைச்சதுடா. ஆனா அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகல. அதுக்கப்புறம் உலகம்மையில இறந்த மாரிமுத்து சாருக்கு மனைவியா பண்ணியிருக்கேன். படம் ஃபுல்லா வந்து ஒரு வில்லத்தனமான ஒரு அம்மா. அது முடிஞ்சோன்னு தான் எனக்கு பகாசூரன் கிடைச்சது. பகாசூரன் கூட திரௌபதி படம் பண்ணப்போ நான் வந்து சென்னை வந்து புதுசு. எனக்கு இப்படி என் கூட நடிக்கிற ஒருத்தர் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்தாரு, நீங்க வந்து ஆஃபீஸ் போய் பாருங்க அவரை. அப்போ நான் போனப்போ எனக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கிடையாது. மோகன்ஜி சார் ஆஃபீஸில் ரெஸ்பான்ஸ் கிடையாது. சரி கிளம்பி வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் அவருடைய வாட்ஸ்அப்புக்கு நான் தினமும் குட் மார்னிங் போடுவேன். நான் என்னென்ன படம் பண்ணிகிட்ருக்கேன், என்ன ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறேன், என்ன சீரியல் பண்ணுறேன், அதெல்லாம் அவருக்கு அனுப்பிக்கிட்டே இருப்பேன். அனுப்பிக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு வருஷம் கழிச்சு ஒரு பொங்கலுக்கு எனக்கு வாழ்த்து சொல்லி மெசேஜ் பண்ணோன்னே நான் உடனே, உங்கள் படத்தில் நடிக்கணும் கண்ணு, எனக்கு வாய்ப்பு கொடுப்பீங்களா அப்படின்னு. ரைட்டிங் போயிட்டுருக்குங்கக்கா, ஏப்ரல் மாதம் நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணுறோம் அப்படின்னாங்க. அதே மாதிரி எனக்கு கால் பண்ணாங்கடா. கால் பண்ணேன், ஆஃபீஸ் போயிருந்தேன். அப்போ கிடைச்ச எனக்கு மரியாதையே வேறு. உட்காந்துட்டு கதையெல்லாம் சொல்லிட்டு சரி இப்போ எனக்கு இதில் கேரக்டர் இல்லையா, நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்னோடனே, இருங்கக்கா அப்படின்னு வீட்டுக்கு போங்க ஃபோன் பண்ணுவாங்கன்னு. அப்போ தான் ஏற்காடு போனேன்டா அந்த ஷூட்டிங்க்கு. அதுக்கப்புறம் வந்த படம் எல்லாமே அந்த கேரக்டரை வச்சுதான் எனக்கு படமே நிறைய வந்தது. இந்த பகாசூரன்ல நடிச்சிங்களா அந்த அம்மா தானே நீங்க அப்படின்னு கேட்டுதான் அதுக்கப்புறம் நிறைய படம். சம்பவன்ற படத்துல நட்டி சார் அண்ணியா அம்மாவை பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்க்கு, அப்புறம் காவேரியின் கதை, அப்புறம் வந்து சத்திரிய ஸ்திரீன்ற படத்துல வேளாராம்பூர்த்தி சாருக்கு ஒய்ஃபா பண்ணியிருக்கேன். நிறைய படம் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 15 படம் முடிச்சுட்டேன். என்னது வந்து ஒரு 10 படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஒரு 5 படம் இன்னும் பெண்டிங்ல இருக்கு. அதுக்கு இடையில இப்போ வந்து மை டியர் சிஸ்டர்னு படம் பண்ணிட்டு இருக்கேன். அருள்நிதி ஹீரோ பண்றாரு, மம்தா மேடம் வந்து அவருக்கு அக்காவா பண்றாங்க. நான் மம்தா மேடத்துக்கு மாமியாரா பண்றேன். அதுலயும் வில்லத்தனமான ஒரு அம்மா.
இதுதான் என்னுடைய கலைப்பயணம். எப்படி மேம் உங்களுக்கு அந்த கிராமத்துல இருந்து சிட்டிக்கு நீங்க தனியா வர அளவுக்கு உங்களுக்கு எப்படி துணிச்சல் இருந்தது? அது வந்து தைரியம் தாங்கண்ணா, தைரியம்தான். எப்படின்னா எனக்கு வந்து நான் படிச்சதே வந்து ஒரு 4th ஸ்டாண்டர்ட் தான். எனக்கு தமிழை தவிர இங்கிலீஷ் தெரியவே தெரியாது. யாராச்சும் மெசேஜ் பண்ணா கூட நான் சொல்லிடுவேன், எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், இங்கிலீஷ் படிக்க தெரியாது, ஒண்ணு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க இல்லைன்னா தமிழ்ல பண்ணுங்க அப்படின்னுவேன். எனக்கு வந்து அந்த தைரியம், நமக்கு நடிக்கணும்ன்ற வெறி. அதனால அது வந்து எப்படி சொல்றதுன்னே தெரியல. தனி மனுஷியா வந்து இந்த சென்னையில வந்து நான் இருக்கிறேன்னா நிஜமா கடவுளுடைய கிஃப்ட் தான்டா. நிறைய சினிஃபீல்ட்ல வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த மாதிரிலாம் நிறைய சொல்றாங்கல்ல மேம், அது மாதிரி நீங்க என்ன ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா, இல்ல அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் எதுவுமே யாரையும் கேட்கறது இல்லடா. இது வரைக்கும் நான் இப்போ ஒரு 15 படம் பண்ணியிருக்கேன். இந்த சென்னை வந்து 6 வருஷம் ஆச்சு. சீரியல் பண்ணிட்டு இருக்கேன், படம் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் யாருமே என்னை கேட்டதே கிடையாது. எங்க போனாலும் ஜெயந்திமா வாங்க மேடம் அப்படிதான் கேட்பாங்களோ ஒழிய அந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்ததே இல்லை. அதனால ஆனா நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி கேட்டாங்கன்னா நீங்க அங்கிருந்து போயிடுங்க, உங்களுக்கு இஷ்டமில்லாம அந்த தொழிலை ஏன் பண்றீங்க, தேவையில்லாம அதை சொல்லி உங்க பேரையும் கெடுத்துக்கிறீங்க, அவங்களையும் கெடுத்துக்கிறீங்க. அதனால அது எல்லா துறையிலயுமே இருக்குது. என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்னு இந்த துறையில மட்டும் இல்லை, எல்லா துறையிலயுமே இருக்கு. பிடிக்கலையா நவுந்துக்குங்க. நம்ம நடந்துக்கிற முறையில தான் எதுவுமே இருக்குது. அந்த முறை தவறுனா நமக்கு. நான் வந்து ஷூட்டிங்கு போனனாவே 9 மணிக்கு மேல எனக்கு யாரும் ப்ரோக்ராம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுவேன். 9 மணிக்குள்ள எனக்கு என்ன ப்ரோக்ராம்னு சொல்லிட்டீங்கன்னா அதோட மேக்கப்போட காலையில அந்த டயத்துக்கு நான் ரெடியா இருப்பேன். அதுக்கு மேல நான் படுத்துட்டேன், எனக்கு கால் பண்ணாதீங்கன்றுவேன். உங்க ஃபேமிலி லைஃபையும் இது எப்படி மேம் நீங்க லீட் பண்ணிருக்கீங்க? ஃபேமிலி லைஃப்னாக்குன்னு அவங்களுடைய சப்போர்ட்டிங் இல்லைன்னா இப்ப நான் இந்த இடத்துல இல்லை. இதுல முக்கியமா சொல்லணும்னா என்னுடைய மருமகள்கள். ஏன்னா எனக்கு பேரன் குழந்தை இருக்காங்க, பேத்தி இருக்காங்க, 2 பசங்களுக்குமே. என் மருமகள்ங்க பார்த்து, அத்தை குழந்தைங்களா இருக்காங்க, நாங்க வேலைக்கு போறோம், நீங்க வீட்டு பாத்துக்கலாம் இல்லைன்னு சொல்லியிருந்தால் நான் நிச்சயமா சென்னை வந்திருக்க முடியாது. அவங்க கொடுத்த ஒரு ஊக்கம், நீங்க கிளம்புங்க அத்தை, நாங்க பாத்துக்குவோம், நீங்க நடிக்கணும் அப்படின்னு அவங்க கொடுத்த ஊக்கம் நான் இப்ப இந்த இடத்துல இருக்கேன். அந்த நீங்க மேடை நாடகம் நடிச்சேன்னு சொன்னீங்களா மேம், அதுக்கும் இப்ப நீங்க சினிமால நடிக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு? நிறைய வித்தியாசங்கள் இருக்குன்னு. மேடை நாடகம்ன்றது நம்ம ஒரு மேடையில நடிக்கிறப்போ வெளிச்சம் மட்டும்தான் நமக்கு தெரியும், மத்தவங்கள இருட்டாதான் தெரிவாங்க. நம்ம என்ன பேசி நடிச்சாலுமே அதுல வந்து குறைகளை பக்கத்துல இருக்கவங்க தான் குறைகளை கண்டுபிடிக்க முடியும், தூரத்துல இருக்கவங்க கண்டுபிடிக்க முடியாது. ஆனா சினிமான்றது வேற, சீரியல்ன்றது வேற. சீரியல்ல நான் நிறைய திட்டு வாங்கியிருக்கேன். ஏன்னா 30 வருஷத்துக்கு அப்புறம் நான் மறுபடியும் வந்து நடிக்கிறேன்னா, பாவம் கணேசன்ற ஒரு சீரியல்ல அவர் பேர் வந்து தாய் செல்வம்னு ஒரு பெரிய டைரக்டர். அவர் இப்ப எல்லாம் இறந்துட்டாரு. என்னுடைய குருன்னு சொன்னா அவர் தான். ஒரு 46 பக்கம் டைலாக். என்னுடைய ஹஸ்பண்டா நடிக்கிறவர் அன்னைக்கு வரல. அந்த 46 பக்கம் டைலாக்கு என்னுடைய டைலாக்கையும் சேர்த்து அப்படியே என் பக்கம் போட்டாங்க. போட்டோன்னே எல்லாம் இப்படி நிக்கிறாங்க வரிசையா. அவங்களுக்கு எல்லாம் டைலாக் இல்லை, ரியாக்ஷன் மட்டும்தான். ஒவ்வொன்றா இவங்களை பார்த்து 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 நான் பேசிட்டு வரணும். லாஸ்டா ஒரு டைலாக்கு, ஓம் புள்ளனா உசுறு, ஏன் தம்பினா தெருவுல கிடக்கிற குப்பை, அந்த குப்பை. இதோட நிறுத்திட்டனா? இல்ல, இது இல்லம்மா அப்படின்னாரு. ஒரு 5-6 டேக் மேல போயிட்டே இருக்கு. சீரியல்லாம் ஒரு டேக் போக கூடாது, ஏன்னா அவங்களுக்கு வேண்டியது புட்டேஜ். ஆனா எனக்கு போய்கிட்டே இருக்குது. திட்டு வாங்கிட்டே இருக்கேன். பக்கத்துல ஒரு அசிஸ்டன்ட் பையன் வந்தான், விட்டாரு ஒண்ணு. அது எனக்கு உழவு வேண்டிய அடி, அவனுக்கு உளுந்தது. உளுந்தோட நான் அப்படியே நடுங்கி போயிட்டு எனக்கு தம்பியை நடிக்கிறோட்டு, டேய் என்னடா இது, என்னடா பண்ணட்டும் அப்படின்னா, அக்கா ஒண்ணும் இல்லக்கா, வடிவுக்கரசியம்மா இருக்காங்கல்ல, அவங்கள நினைச்சுக்கோ, நீயே முதல் மரியாதையை நினைச்சுக்கோ அப்படின்னோடனே, சரிடா சார், சரி இப்ப பண்ணிடுறாங்க சார் அப்படின்னோடனே, உன் புள்ளனா உசுறு, ஏன் தம்பினா தெருவுல கிடக்கிற குப்பை, இதத்தான் எதிர்பார்த்தேன், அந்த இதத்தான் எதிர்பார்த்தேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சரிங்க சார்னு எனக்கு நிறைய சொல்லி கொடுத்தார்றா. அதாவது அன்பா சொல்லி கொடுக்கறது வேற, இந்த திட்டி திட்டிய வேலை வாங்குவாங்க பத்தியா, அந்த மாதிரி அவரு நிறைய எனக்கு சொல்லிக்கிற. சீரியல்ல கூட நான் திட்டு வாங்கியிருக்கேன்,
மூவில யாருக்கிட்டையும் நான் திட்டு வாங்கினது கிடையாது. ஏன்னா அந்த அனுபவம் எனக்கு இதுல உதவுது. ஏன்னா நம்ம வந்து நாடகத்துல இருந்து வந்தப்போ நாடகன்றது வேறடா. இதுல வந்து லுக் எங்க பார்க்கணும், எந்த பக்கம் திரும்பணும் நமக்கு தெரியாது. அவங்க வந்து ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க, அது வந்து நமக்கு புரியாது. ஏன்னா நான் நீ சொன்ன இல்ல கிராமத்துல இருந்து வந்த அந்த மாதிரி எனக்கு கிராமத்துல வந்து எனக்கு புரியாது. அப்புறமேட்டு திட்டுவாங்க, என்னடா இது இந்த அம்மா என்னடா இப்படி நிக்குது அப்படின்னுவாங்க. அப்புறமேட்டு நானே அவங்க கிட்ட சொல்லுவேன், சார் எனக்கு தெரியாதுங்க சார், கொஞ்சம் சொல்லி கொடுத்துருங்க அப்படின்றப்போ அவங்க சொல்லுவாங்க, ஓ சாரிம்மா சாரிம்மா, இப்படி இப்படி பார்த்து நில்லுங்க, இப்படி இப்போ ஓரளவுக்கு எனக்கு பழகிடுச்சு. போனோன்னு லுக்கு பாக்குறதா, சரி அவரை பார்த்து பாக்குறேன்னு அங்க பாத்துக்கிறேன் சார், இங்க பாத்துக்கிறேன் சார், ஓகேம்மா அப்படின்ட்டுவாங்க. அதனால இப்போ ஓரளவுக்கு வந்துருச்சு. இப்ப மாரிமுத்து சார் கூட நடிச்சிருக்கேன்னு சொன்னீங்கல்ல மேம், இப்ப அவர் நம்ம கூட இல்ல. அவரை பத்தி நீங்க என்ன ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த என்ன இன்ட்ரெஸ்டா சொல்லணும்னா என்ன? அவர் வந்து கொஞ்சம் கோவக்காரடா, கோவக்காரரு, அதே இடத்துல குணமும் இருக்கும். எங்களுக்கு வந்து ஷூட் போயிட்டு இருக்கு அம்பாசமுத்திரத்துல, திருநெல்வேலிகிட்ட. எனக்கு மேல ஷூட் போயிட்டு இருக்கு, நான் முடிச்சிட்டு வரேன், கீழே எல்லாம் ஒரே சத்தம். என்னன்னு கேட்டா மேனேஜருக்கும் அவருக்கும் ஏதோ பிரச்சனையாகி அவர் கிளம்பி போயிட்டாரு அப்படின்னாங்க. அப்புறம் காலையில பார்த்தா மறுநாள் அவர் தான் வந்து நிக்கிறாரு. நின்றுட்டு எல்லாத்துக்கிட்டையும் சாரி கேட்டு சாரி அப்படின்னாரு. அந்த மாதிரி அந்த மனுஷர் கோவம் இருக்கும், ஆனா அது அடுத்த நிமிஷமே குழந்தையாட்டம் மறந்துடுவாரு. நல்ல மனிதர். ஒரு 15 நாள் நான் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு இதுவும் இல்லை, சொல்லுவாரு இது இப்படி பண்ணிக்கலாமாம்மா அப்படி பண்ணிக்கலாமாம்மா அப்படின்னு கேட்பாரு. நல்ல மனிதர். இப்போ சினிமால நீங்க நடிக்கும் போது உங்களுக்கு வந்து உங்க கோ ஆர்டிஸ்ட் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, நீங்க இப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, கைட் பண்ணியிருக்காங்கன்னா யாரை சொல்லுவீங்க? எனக்கு கைடு பண்ண மாதிரி எனக்கு யாரையுமே தெரியலடா. யாரும் எனக்கு கைட் பண்ணது கிடையாது. நான் போனோடனே அந்த ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்கல்ல, அதை பார்த்தனா நமக்கு வந்து ஒரு கதை இது ஒரு இதுன்னா அந்த ஸ்கிரிப்டை பார்த்தோன்னே நான் உள் வாங்கிக்குவேன். உள் வாங்கிட்டு நம்ம மானிட்டர் போறோம் இல்ல, மானிட்டர் போறப்பயே நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சு நம்ம பேசிட்டா கலெக்ஷன் இருந்தா சொல்லுவாங்க, நீங்க இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு. கலெக்ஷன் இல்லையா, நம்ம பண்றது ஓகேவா, ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. பாலா சார் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க. இப்ப நார்மலாவே அவர் ரொம்ப கோவப்படுவாரு அப்படி இப்படின்னு நிறைய அவரை பத்தி பேசினாலே அதை தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. இப்ப அவர் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்கல்ல, அதை வச்சு பார்த்தா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? ரொம்ப தங்கமான மனிதர். எப்படின்னா பாலா சார் கம்பெனில இருந்து எனக்கு ஃபோன் வந்தது. ஏன்னா பாலா சார் கம்பெனில இருந்து ஃபோன் வந்து நிறைய பேர் பாலா சார் பேரை யூஸ் பண்ணி கெட்ட பேர்லாம் இது பண்ணியிருக்காங்க. அதனால அவர் கம்பெனில இருந்து எனக்கு ஃபோன் வந்தோடனே இது உண்மையா பொய்யான்னு தெரியலையே அப்படின்னு 4-5 பேர்த்த விசாரிச்சோன்னா பாலா சார் ஆஃபீஸ் தான், நீங்க போங்க அப்படின்னாங்க. போனோடனே அசிஸ்டன்ட் டைரக்டருங்க உட்காருங்க, சார் மீட்டிங் போயிருக்காரு வந்துருவார் அப்படின்னாங்க. ஒரு சின்ன மானிட்டர் போயிடலாம் அப்படின்னா, இது ஆடிஷன் போயிடலாம் அப்படின்னாங்க. ஓகேப்பா அப்படின்னோடனே, என்ன அழுகிற அம்மாவா இல்லை கோவப்படுற அம்மாவா கொஞ்சிற அம்மாவா அப்படின்னு, உங்கள் பையனை வந்து கொன்னுடுவாங்க, உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னோடனே, இது படம் ரிலீஸ் ஆகலை அதனால நான் சொல்லக்கூடாது ஓகே ஓகே அப்படின்ட்டு அப்போ நான் பேசுவேன். பேசி முடிச்சோடனே ஓகேங்கம்மா அப்படின்ட்டாங்க. போனோடனே சார் வந்தார். சார் வந்தோடனே என்னை கூட்டிகிட்டு போனாங்க. இருந்தாலும் மனசில் ஒரு படப்படப்பு, பெரிய டைரக்டர் இல்லை அப்படின்னு. வணக்கங்க சார் அப்படின்னு. என்னம்மா பண்ணிட்டு இருக்கு, என்ன படம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னாரு. இத்தனை படம் பண்ணியிருக்கேங்க சார், இதெல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு. சரி ப்ளவுஸுக்கு அளவு கொடுத்துட்டு நீ இங்கே போங்க அப்படின்னாங்க. நான் சொல்லிட்டு கிளம்பிட்டேன். மறுநாள் ஃபோன் வந்தது, ஷூட்டிங்கு நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு. போனோடனே நம்ம மெரினாக்கு முன்னால் ஒரு காலேஜ் இருக்கு பாடுறா, அந்த காலேஜில் தான் ஷூட்டு. ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு ஒரு 150 பேர். முதல் நாள் வந்து எனக்கு ஷூட் போகல, ஸ்கிரிப்டை கொடுத்துட்டாங்க ஆனால் ஷூட் போகல. மறுநாள் போனேன். மறுநாள் போனோன்னே 12 மணிக்கு உங்கள் ஷாட் வந்துருச்சு வாங்க. நாங்கள் நடித்து முடித்தோடனே அருண் விஜய் கூட்டிகிட்டு வந்தாங்க. இந்த கேரக்டர் இவங்க தான் பண்ணுறாங்க அப்படின்னு. ஓகே அப்படின்னு எல்லாம் முடிஞ்சது. முடிஞ்சோடனே நான் சாப்பிட போய் உக்காந்தோடனே அங்கெல்லாம் பேசிக்கிட்டாங்க. எதுவுமே சொல்ல பாலா சார், எதுவுமே எனக்கு கலெக்ஷன் சொல்ல, எதுவுமே சொல்லலை. அப்படின்னா நீங்கள் கிட்டத்தட்ட 18 டேக் போயிருக்கீங்க,
அந்த 18 டேக்லயும் உங்க எனர்ஜி அப்படியே இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு டேக்குக்கும் அவங்க எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி ஆகணும். ஜூனியர் ஆர்டிஸ்ட் இந்த பேர் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி ஆகணும். அப்படின்னாங்க. அப்படியா, சந்தோஷங்க அப்படின்னு முடிச்சுட்டு நைட்டு நான் கிளம்புறப்போ சார் எதுக்கால வந்தார் கேரவன் போறதுக்கு. சார் உங்க கூட எனக்கு ஒரு போட்டோ வேணும் அப்படின்னு. வாமா எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு, நீ ரொம்ப நல்லா நடிக்கிற அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷங்க சார். அன்னைக்கு வந்து எனக்கு ஆஸ்கார் அவார்டு வாங்கின மாதிரி ஒரு சந்தோஷம். என் பசங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னேன், சார் பாலா சார் கையில நான் பேர் வாங்கிட்டேன்டா அப்படின்னு. அதே மாதிரி 15 நாள் கழிச்சு ஷூட்டிங்க்கு போறேன். அப்பயும் கூப்பிட்டு நான் கேட்குறாரு, உன் பேர் என்ன? ஜெயந்தி மலன் சார். ரொம்ப நல்லா நடிக்கிற நீ அப்படின்னாரு. அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் ஒரு பெரிய டைரக்டர் வந்து யாரையும் இது சொல்லணும்னா கூப்பிட்டு பாராட்டினார். இல்ல நீங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கும்போது வேற யார்கிட்டயாவது ஹாஷா பேசி அந்த மாதிரி எதுனா நடந்திருக்காங்க? இல்லடா, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. நல்ல அதாவது மத்தவங்கள சொல்லுவாங்க பாலா சார் அப்படி அடிப்பாரு இப்படி அடிப்பாருன்னு. அவருக்கு தேவையானதை கிடைச்சிட்டா அவர் யாரையுமே பாராட்டுவாராமா. அங்க சொன்னாங்க, அவங்க அசிஸ்டன்ட் சொன்னாங்க, உன்னாட்டுமே அங்க ஒரு பொண்ணு லட்சணான்னு இருக்கா, அவதான் சொன்னா உங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு பாராட்டுறாருல்ல அப்படின்னா. ஆமாடி என்னடி அப்படின்னு. மானிட்டர் போயிட்டு இருக்கு, இது என்ன எடிட்டிங் போயிட்டு இருக்கு, உங்க கேரக்டர் வந்து அவர் மனசுல அப்படியே பதிஞ்சிருச்சுமா, ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க, அடுத்த படத்துல பாருங்க உங்களுக்கு நல்ல கேரக்டர் கொடுப்பாரு அப்படின்னாங்கடா. அதுதான். எல்லாத்துலயுமே ஒரே சீரியஸ் ரோலா பண்ணிருக்கீங்கல்ல, இப்போ காமெடி ரோலா எதுலனா பண்ணிருக்கீங்களா, இல்ல அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஐயோ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடா. நான் காமெடி கலந்த அம்மாவா பண்ணது வந்து இப்ப பார்க் படத்துல ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே காமெடி தான். அவர் பேர் தமன்குமார். ஒரு நிமிடங்கள்னு ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு, அதனுடைய ஹீரோ. அந்த படத்துக்கு வந்து எனக்கு இப்படி ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அது வந்து ஒரு வாரம் தான் இருக்குது ஷூட் போகிறதுக்கு. ஒரு வாரம் இருக்கப்போ அவங்களுக்கு அம்மா கேரக்டருக்கு யாரும் கிடைக்கல. அதுல வந்து ஹீரோயினியா பண்ற பொண்ணு வந்து ஏற்கனவே எனக்கு மகளா ஒரு படத்துல பண்ணியிருக்கா. அவ சொல்லியிருக்கா, ஜெயந்திமான்னு ஒருத்தர் இருக்காங்க, அவங்களுக்கு 100% நான் கொடுப்பேன், நீங்க அவங்கள போடுங்க அப்படின்னாங்க. எனக்கு ஆடிஷன் பண்ணல, ஒன்றும் பண்ணல, என் ஃபோட்டோ மட்டும் அனுப்பி விட்டுருந்தேன். ஓகே சொல்லிட்டேன். ஓகே சொன்னோன்னே திருவண்ணாமலை ஷூட்டு நீங்கள் கிளம்பி வந்துருங்க அப்படின்னாங்க. சரின்னு போனோன்னே ஒரு நல்ல கேரக்டர், நல்லா இருக்கும். அவங்க டைலாக் கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ அந்த படத்துல என் பையனும் மருமகளையும் பேய் பிடிச்சிக்கும். ஒரு வித்தியாசமான கதை அது. பார்க்ல 2 ஜோடி வந்து சூசைட் பண்ணி இறந்துரும். அந்த பொண்ணை வந்து ஒரு 4 பேர் கெடுத்துருவாங்க. அந்த மாதிரி கதை. இவங்க 2 பேரும் அந்த பார்க்குக்கு போறாங்க. போறப்ப அவங்க அந்த ஆவி 2 இவங்கள பிடிச்சிக்கும். இவங்களை பிடிச்சோன்னே இவங்க கல்யாணம் ஆகிறதுக்கு நிச்சயம் பண்ணி வச்சிருக்காங்க. போன பிள்ளைங்கள காணமே அப்படின்ட்டு இவங்க வருவாங்க. வந்தோடனே நான் இப்படி வாசப்படியில் உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் அவங்க டைலாக் சொல்லவே இல்லை, நானே போட்டுக்கிட்டேன். டைலாக் சொன்னோன்னே, ஏண்டா நிச்சயமாயிட்டா ஊட்ட விட்டு வெளியிலே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, 2 பேரும் போய் இப்படி ஊரை சுத்திட்டு வரீங்களே, நேரத்தோட வீட்டுக்கு வரமாட்டீங்களா அப்படின்றேன். அவன் இப்படியே தலையை நட்டுக்கிட்டு இருப்பான். நான் ஏஞ்சி போய், டேய் உன்னைத்தானே கேக்குறேன், ஆமா இது என்ன இப்படியா போடுற, தின்னது சீர்ண மகளே சாமி, டேய் சொல்லுடா அப்படின்னுவேன். சொன்னோன்னே அவன் கத்தனோன்னு எகுரி குதிச்சுட்டு போவேன். எகுரி குதிச்சுட்டு போய் மரத்தை போய் கட்டி பிடிச்சுக்குவேன். அந்த மாதிரி அதுல நிறைய காமெடிகள் இருக்கு. நல்லா பண்ணிருக்கேன்னு சொல்லி நல்லா பாராட்டினாங்க. இப்ப நம்ம இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா அம்மா கேரக்டருக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு யாருன்னா ரோல் மாடல்னு இருக்காங்களா? அதுல எனக்கு ரோல் மாடல்னா அம்பிகா வடிவுக்கரசி அம்மா தான். வடிவுக்கரசி அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய வில்லத்தனம், நான் வில்லத்தனம் பண்றேன்னா அது வடிவுக்கரசி அம்மாவை நினைச்சுக்குவேன். கொஞ்சம் காமெடி எல்லாம் பண்றேன்னா ஊர்வசி அம்மாவை நினைச்சுக்குவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. அவங்க வந்து எவ்வளோ பெரிய ஹீரோயினி, அந்த காமெடி வந்து அவங்களாட்ட பண்ண முடியாது. அதை நான் நடிச்சுக்குவேன். ஏன்னா எனக்கு மேடையில இருந்து நான் மேடை நாடகத்தில் நடிக்கிறப்போ நான் ஹீரோயினியே அதிகம் பண்ணதே கிடையாது, காமெடி தான். எனக்கு காமெடினா அவ்வளோ இஷ்டம். ஏமா நீ அழகா இருக்க, ஹீரோயினி பண்ணுமானவங்க. ஹீரோயினில யாருங்க அழுதுட்டு இருக்கிறது, எனக்கு காமெடி கொடுங்க அப்படின்னு காமெடி தான் பண்ணுவேன். அதனால இங்க வந்து அந்த படத்துல காமெடியே பண்ணியிருக்கேன்டா. எந்த கேரக்டர் கொடுத்தாலும் என்னால பண்ண முடியும்.
இப்போ நம்ம ஒரு பெரிய ஆக்டர் கூட நடிக்கணும்ட்டு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, அவங்களுக்கு அம்மாவோ இல்ல சிஸ்டராவோ, அந்த மாதிரினா யாரு சொல்வீங்க? ஆசை இல்லாம இருக்குமா? நிறைய ஆசைகள் இருக்கு. தனுஷ் சாருக்கு அம்மாவா பண்ணணும். அப்புறம் ம், இப்போ மகாராஜா படத்துல பண்ணாரே, அவர் பேரு விஜய் சேதுபதி சார், அவருக்கு அம்மாவா பண்ணணும். நிறைய நடிகருக்கு அம்மாவா பண்ணணும். பாட்டியா கொடுத்தா கூட பண்ணுவேன். நல்ல ஒரு பாட்டி கெட்டப்பு, எந்த ஒரு ஒரு சீன் வந்துட்டு போனா கூட அது மனசுல நிக்கணும். அந்த மாதிரி எனக்கு நிறைய ஆசைகள் இருக்குடா. நடிக்கணும், சாதிக்கணும். ஜெயந்தி மாலானா ஒரு தனித்துவமா தெரியணும். எத்தனை அம்மாக்கள் எல்லாம் வந்திருந்தாலும் அவங்கள கூப்பிட்டுங்க, எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அவங்களால முடியுது, நல்லா பண்றாங்க அப்படின்ற ஒரு நேம் நான் வாங்கணும். எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், காத்துட்டு இருக்கேன். இப்போ மை டியர் சிஸ்டர்னு சொல்லிட்டு மம்தா மேம் கூட நடிச்சிட்டு இருக்கீங்களா மேம்? இப்போ ஒரு ஹீரோ கூடயே பண்ணிட்டு இருந்துட்டீங்க இவ்வளவு நாள், அம்மாவா சிஸ்டரா? இப்போ ஒரு ஹீரோயின் கூட லீடா நடிக்கும் போது எப்படி இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? மம்தா மேடம் சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர். அவங்க ரொம்ப நல்லா பேசுவாங்க. எதை கொடுத்தாலும் ஒரு டேக்லயே முடிச்சிருவாங்க. எவ்வளோ பெரிய டைலாக் கொடுத்தாலும் அந்த இடத்துல ஃபுல்லா மனப்பாடம் பண்ணி தமிழ்ல அவங்க தான் பேசுவாங்க. நல்லா பேசுவாங்க. அவங்களையும் நான் திட்டி நடிச்சிருக்கேன். சாரி மேடம் அப்படின்னு, பரவாயில்லைங்கம்மா நீங்க பண்ணுங்க நீங்க அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி அவங்க ஒரு நல்ல நடிகை. அப்புறமேட்டு அதே படத்துல வந்து ஒரு ஃபேமஸான டப்பிங் ஆர்டிஸ்ட் பாட்டியை நடிச்சிருக்காங்க. ஹேமா மாலினின்னு ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. பாஸ்கர்னு ஒரு நடிகர் இருக்காரு, இந்த சொட்ட தலையா இருப்பாரு, அவருடைய அக்கா அதுல வந்து பாட்டியா பண்ணியிருக்காங்க. நாங்கெல்லாம் ரொம்ப நல்லா, அவங்களும் அப்படிதான் ரொம்ப நல்ல மனுஷி, நல்லா பழகுவாங்க. யாருக்குமே ஈகோ கிடையாதுடா. ஈகோன்றது நம்மள வளர்த்திக்கிட்டாதான் உண்டு. என்னை பொறுத்த வரைக்கும் நீ தெரிஞ்ச பொண்ணோ தெரியாத பொண்ணோ, நான் இங்க இருந்து உள்ள போயிட்டேன்னா எல்லாத்துக்குமே குட் மார்னிங் வைப்பேன், எல்லாத்துக்கிட்டையும் பேசுவேன், எல்லாருக்கிட்டையும் பழகுவேன். செட்டில் இருக்க அண்ணனாலும் சரி, நம்ம ப்ரொடக்ஷன்ல காப்பி கொடுக்குறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஹாய், நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, அந்த மரியாதை வந்து எனக்கு எல்லாத்துக்கும் கொடுப்பேன். அதனால எங்க போனாலுமே இப்போ நான் ஒரு படத்துக்கு போறேன்னா அசிஸ்டன்ட் கூட்டிட்டு போவாங்க இல்லையா. நான் வந்து இது வரைக்கும் அசிஸ்டன்ட் வச்சுக்கிட்டதே கிடையாது. நான் எப்பயுமே நான் தனியா தான் போவேன். சொல்லிடுவேன், எனக்கு அசிஸ்டன்ட் வச்சு பழக்கம் கிடையாது. நான் வரேன், உங்களுக்கு என்னால வந்து ஒரு 1000 ரூபாய் மிச்சமாச்சுன்னா உங்களுக்கு தானே இது. எனக்கு வந்து ப்ரொடக்ஷன்ல வந்து எனக்கு சாப்பாடு மட்டும் நேரத்துக்கு கொடுத்துட சொல்லுங்க, நான் கேட்கறத கொண்டு வந்து கொடுத்துட சொல்லுங்க அப்படின்றவேன். அதனால எங்க போனாலுமே நான் சொல்லிடுறதுனால நல்லா பாத்துக்குவாங்கடா, எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாருமே சொல்லுவாங்க அப்படி இப்படின்னுவாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம கூப்பிட்ட நேரத்துக்கு நான் ஒவ்வொருத்தரையும் தெரிஞ்சுக்குவேன். தெரிஞ்சு நான் கண்ணா காஃபி வேணுங்கண்ணா அப்படின்னா, அக்கா இப்ப கொண்டு வரேன்க்கா அப்படின்ட்டு போவாங்க. ஏன்னா அந்த பணிவு நம்மளை வாழ வைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நீ அடிச்சுட்டு அடுத்த நிமிஷம் கொடுத்தா கூட நான் வாங்கி சாப்பிட்டுக்குவேன். நான் அந்த மாதிரி ஒரு பழக்கமானவ. எனக்கு வந்து யாருக்கிட்டையும் போட்டி பொறாமைகள் கிடையாதுடா. இப்போ எந்த நடிகைக்கும் போட்டியா நான் வரல. சரண்யா அம்மாவோ ராதிகா அம்மாவோ அவங்கெல்லாம் மலை, என்ன நம்ம இப்பதான் ஒரு சின்ன மடு, அவங்களுக்கிட்ட நம்ம போட்டி போட முடியாது. ஆனா நமக்குன்னு ஒரு இது இருக்குது, அப்படிதான் நான் வரணும்னு நினைச்சோம்லையே. இவங்களுக்கு நம்ம போட்டியா வரணும், அவங்களுக்கு போட்டியா வரணும்ன்றது கிடையாது. ஜெயந்தி மாலா அவங்க ஒரு அம்மா, அவங்க வந்து தனித்திறமை அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு ஒரு நேம் வாங்கணும். அதுதான் எனக்கு. இப்போ நீங்க சின்ன வயசுல கெரியர் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னீங்க, அதுவும் வந்து நாடகம் தான், மேடை நாடகம் தான். ஓகே, அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் சினிமால நடிக்கும் போது, அந்த கேமரா முன்னாடி நடிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப பயம். அப்புச்சி கிராமன்ற ஒரு படம் பொள்ளாச்சியில ஷூட் போனோன்னே முதல் நாள் எனக்கு டைலாக்ல என்னுடைய பையன் ஹீரோ, எனக்கு பக்கத்துல ஹஸ்பண்டா நடிக்கிறவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க. எதுக்கான கேமரா, அவங்க பேசிட்டு இருக்காங்க, அது என்னன்னு எனக்கு புரியல. என்னை பத்தி என்ன பேசுறாங்க, ஏன்னா நமக்கு கேமரா எங்க இருக்கு என்ன இருக்குன்னு தெரியாது. மேடை நாடத்துல வந்து நம்ம கத்தி பேசினாதான் ஜனங்களுக்கு கேட்கும். நம்ம ஒரு அத்தான்னு பேசுற கூட, அத்தான் சாப்பிட்டீங்களா, அத்தான் என்ன பண்றீங்க அப்படின்னு மைக்ல கேட்டோம். சினிமால அப்படி இல்லை. ஏன்டா இப்படி பண்ற,
சும்மானே இருக்க மாட்டியாடா, இதுக்கெல்லாம் காரணம் உங்க அப்பனை சொல்லணும்டா, உங்க அப்பன் கொடுக்குற செல்லத்துல தானே நீ இப்படி ஆடுற அப்படின்னு இப்படி கேட்கணும். ஆனா இதுல எல்லாம் எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் பாட்டுக்கு ஏதோ பேசுவேன், நடிப்பேன், போவேன், வந்தேன். அதுல கூட எனக்கு எதுவும் ஒன்றும் சரியா தெரியாதுடா. திட்டு வாங்கியிருக்கேன். ஆனா என்ன திட்ட மாட்டாங்க, நேரடியா திட்ட மாட்டாங்க. அந்த மாதிரி இது ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். எப்படி மேம் இருந்தது அந்த ஜேர்னி உங்களுக்கு? நான் இப்போ கொஞ்சம் லீட் ரோல்ல இருக்கீங்கல்ல, அப்போ ஸ்டார்டிங்ல உங்களுக்கு யாரையுமே தெரியாது, நீங்க மட்டும் தான் சென்னைக்கும் வந்திருக்கீங்க. அப்போ அந்த டைம்ல நீங்க க்ரோ அப் ஆகி வரும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? அந்த கண்ணே, இதை நம்ம இஷ்டப்பட்டு ஏத்துக்கிட்டோம் இல்லையா? இஷ்டப்பட்டு ஏத்துக்கிட்டதுல இதுல நிறைய கஷ்டங்கள் இருக்கும். நமக்கு பின்னால திட்டுறவங்க இருப்பாங்க. நம்ம வந்து சரியா பண்ணலைன்னா நம்ம முன்னால திட்ட மாட்டாங்க, பின்னால திட்டுவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. அதெல்லாம் நிறைய இருக்கும். ஆனா நம்ம இஷ்டப்பட்டு இந்த தொழிலுக்கு வந்தப்போ எல்லாத்தையும் நம்ம கேட்டாதான் நம்ம மேலுக்கு வர முடியும். இவங்க திட்டாங்களேன்னு நான் உடனே பைய தூக்கிட்டு ஊருக்கு போயிருந்தேன்னா நான் நிச்சயமா இத்தனை படத்துல நடிச்சிட்டு இருக்க முடியாது, சீரியல்ல பண்ணியிருக்க முடியாது. எவ்வளவோ திட்டினாலும் பரவாயில்ல, ஆனா என்னுடைய குறிக்கோள் நான் சாதிக்கணும். அதுதான். அதனாலயே எனக்கு வந்து சென்னை வந்ததுக்கு அப்புறம் நானே தான் என்ன இது பண்ணிட்டேன். யாரு கேட்டாலுமே என் ஃபேமிலியோட தான் இருக்கேன் நான். அது வந்து எனக்கு ஒரு சப்போர்ட்டிங் அப்படின்ற. அதனால இங்க வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன்டா. இங்க வரது கூட எனக்கு லொக்கேஷன் அனுப்பிடுங்க, அப்பதான் நான் வருவேன்னு சொல்லுவேன். இல்லைன்னா எனக்கு தெரியாது இது எந்த ஏரியா அது எந்த ஏரியான்னு தெரியாது. ஓரளவுக்கு சென்னை எனக்கு கத்துப்படி. மத்தபடி ஐயோ சென்னை தானே கரைச்சு குடிச்சதெல்லாம் எனக்கு தெரியாது. ஓகே மேம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஆடிஷன் போகும்போது ஒரு டைலாக் வந்து எல்லா வேரியேஷன்லயும் சொன்னேன்னு சொன்னீங்கல்ல, அது மாதிரி இப்ப எங்களுக்கு எதனா டைலாக் சொல்ல முடியுமா? ஒரே டைலாக் எல்லா வேரியேஷன்லயும். எவ்வளவு நேரம் உட்காந்துருப்ப? டேய் அந்த செல்ல பாக்காதடா, சாப்பிடுடா. உன்னை தாண்டா சொல்றேன். ஏண்டா நான் பேசுறது உனக்கு காது கேக்குதா இல்லையா? டேய் கொஞ்சமாச்சும் என்ன நினைச்சு பாருடா. உங்க அப்பாவும் என்னை விட்டு போயிட்டாரு. உன்னை ஒரு கஷ்டப்பட்டு இவ்வளவு எடுத்து கொண்டு வரதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப. என்னைக்காவது அதை பத்தி நினைச்சிருக்கியா நீ? நீ பாட்டுக்கு வெளியில போற வர, சாப்பாடு ஆக்கி வச்சிருக்கியா அப்படின்னு நீ பாட்டுக்கு உக்காந்துக்கிற. ஆனா அந்த சாப்பாடு அரிசி வாங்கறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா? நீ ஏமா கஷ்டப்படுற? நீ இருமா, நான் உனக்கு பாடுபட்டு போடுறேன்னு என்னைக்காவது நீ சொல்லிருக்கியாடா? நீ சொல்ல மாட்டடா. உனக்கு அந்த புத்தியே இல்ல. உங்க அப்பா புத்தி தாண்டா உனக்கு இருக்குது. டேய் நீ இப்படியே பண்ணிட்டு இருந்த நான் போயிடுவேன்டா. எனக்கு வேண்டாம், இப்படி ஒரு புள்ள எனக்கு வேணாம்டா. ஏண்டா நான் இப்படி எல்லாம் திட்டுவேன்னு நினைச்சியா? போடா, எனக்கு இருக்கிறது நீ ஒருத்தன் தான்டா. நான் திட்ட மாட்டேன் சாமி. பாரு நீ செல்ல நோண்டு, நான் உன்னை வேண்டான்னு சொல்ல மாட்டேன். சாப்பிடு வயிறார. சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த பக்கம் போய் மூலையில உட்காந்து நோண்டு, சரியா? ஏய் உன்னைத்தான் சொல்றேன், புரியுதா இல்லையா? போடா. சூப்பர். இப்போ நாடகம் முடிச்சிட்டு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல மேம்? லவ் மேரேஜ் இல்லையா உங்களுக்கு? ஆமா. ஓகே. அப்போ அந்த மேரேஜ் லைஃப்ல என்டர் ஆனதுல இருந்து இப்ப நீங்க சினிமா வர வரைக்கும் உங்களோட ரொட்டீன் வந்து வெறும் பசங்களை பாத்துக்கிறது அது அது மட்டும் தான் இருந்ததா, இல்ல வேற எதுனா ஜாப் எதுனா பண்ணிட்டு இருந்தீங்க? இல்லடா, என்னுடைய மாமனார் வீடு வந்து நல்ல வசதியானவங்க, பெரிய ஜவுளி கடை. ஜவுளி கடையில வந்து நாங்க எல்லாருமே வேலை பார்க்கணும். வீட்டுல எல்லாம் சமையல் வேலை முடிச்சிட்டோம்னா அடுத்த நிமிஷம் கடைக்குள்ளதான் இருப்போம். அதனால எனக்கு இந்த கடை வேலையெல்லாம் அத்துப்படி. அதுல வந்து எனக்கு டைலரிங்னா ரொம்ப பிடிக்கும். நான் வந்து டைலரிங் கத்துக்கிட்டேன். டைலரிங் கத்துக்கிட்டு ஒரு காலகட்டத்துல எல்லா குடும்பத்திலயும் வரதான் சொத்து பிரச்சனை இதெல்லாம் வரப்போ எங்களது சொத்தெல்லாம் லாக்ல ஆயிடுச்சு. லாக்ல ஆனோடனே நான் டைலரிங் கத்து அதுக்கப்புறம் 23 வருஷம் டெய்லரிங் தான் எனக்கு சாப்பாடு போட்டது, என் குழந்தைங்களை படிக்க வச்சது. நான் டீச்சிங் முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பிள்ளைங்களை படிக்க வச்சு அவங்கள கரை சேர்த்துற வரைக்கும் நான் மிஷின் தான், வேற எந்த ஒரு இதுவும் கிடையாது. மிஷின் மாதிரி
ஒரு நாளைக்கு இவ்வளோ தைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா காலையில சமைச்சு வச்சுட்டு மிஷின்ல உட்காந்துருவேன். அதுதான் என்னுடைய இது. இப்போ வந்து எனக்கு மட்டுமே நான் தைச்சுக்கிறேன். இப்பவும் என் வீட்டுல தையல் மிஷின் இருக்கு. எனக்கு டீச்சிங் சொல்லி கொடுக்கணும்னு ஆசை. ஆனா அதுக்கு உண்டான சப்போர்ட்டிங் எனக்கு கிடைக்கல. ஏன்னா நம்ம தனி மனுஷியா இருக்கிறப்போ அதுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிங் வேணும். அது சப்போர்ட்டிங் கிடைக்கல. ஆனா என்னைக்கா இருந்தாலும் அதை பண்ணணும். இப்போதைக்கு என்னுடைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நான் தைச்சுக்குவேன். கொஞ்சம் முக்கால்வாசி தெரிஞ்சவங்களுக்கு மட்டும், ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தைச்சு கொடுப்பேன். இந்த சென்னையில வந்து நமக்கு யார் எப்படி, நமக்கு மெயின் பைசா இல்லையா, நம்ம தைச்சுக்கிட்டு போயிட்டு நாளை கொடுக்குறேன்னு போட்டு டாட்டா கட்டிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இவங்க தைக்க மாட்டேன். நமக்கு பைசா வரவங்களா இருந்தா பார்த்து தைச்சு கொடுப்பேன். இதுதான் என்னுடைய லைஃப். இப்போ நீங்க சென்னையில தான் இருக்கீங்கல்ல? ஆமாடா ஆமாடா. இப்போ சென்னையில உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில இப்போ நீங்க உடனே ஃபோன் பண்ணி யாருன்னா எங்கன்னா போகணும்னு கூப்பிடணும், அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு ரொம்ப க்ளோஸா ஃப்ரெண்டா இருக்கவங்க யாரு? எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னா உமாதேவின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்களும் இந்த சென்னையில வந்து 25 வருஷமா சினி ஃபீல்டுல இருக்கிறாங்க. கோவை உமான்னு. அவங்களும் நானும் தான் ஃப்ரெண்டு. எங்க போனாலும் நாங்க 2 பேரும் தான் கிளம்பிடுவோம். ஏன்னா அவளுடைய பசங்களும் எல்லாம் ஊர்ல இருக்காங்க. மேரேஜ் பண்ணி அவங்களும் ஊர்ல இருக்காங்க. அவளும் இங்க சிங்கிளா தான் இருக்கா. நானும் சிங்கிள் தான். நாங்க 2 பேரும் பேசி நான் ஒரு 4 நாள் இங்க இருக்கேன்னா அவ என் வீட்டுக்கு வந்துருவா, நான் அவன் வீட்டுக்கு போயிடுவேன். அந்த மாதிரி இருப்போம். என்னாவது போறதுன்னா அங்க 2 பேரும் கிளம்பிடுவோம். மற்றபடி பாய் ஃப்ரெண்டா அதெல்லாம் எனக்கு கிடையாது. பாய் ஃப்ரெண்டு கிடையாது, யாரும் கிடையாது. சினிமாவுக்கு போறதா எங்க போறதாலும் நாங்க 2 பேர் தான் போவோம். அதுக்கு நாங்க 2 பேர் தான் போவோம். இப்போ அருள்நிதி சார் கூட நடிச்சிருக்கீங்க இல்லையா? அப்போ அவருக்கும் உங்களுக்கும் சீன்ஸ் இருக்கா? இல்லடா, அவருக்கு எனக்கும் சீன்ஸ் இல்ல. ஒரு சீன்ல வந்து பெரிய பஞ்சாயத்து சீன் அதுல இருக்கும், எல்லாருமே இருக்கும். ஆனா ரொம்ப நல்ல மனிதர். இருக்கிற இடமே தெரியாது. அவ்வளோ அவர் வர்றதும் தெரியாது, போறதும் தெரியாது. அவர் பாட்டுக்கு எதையும் எதிர்பார்க்க மாட்டாரு. அவர் பாட்டுக்கு வருவார், நடிப்பார், போயிட்டே இருப்பார். எதுவும் இது இல்லை. நல்ல மனிதர். சிங்கம்புலி சார் கூட நடிச்சிருக்கீங்க? அப்பாப்பா, சிங்கம்புலி சார் கூட தான் முத நான் நடிச்சது. அப்புச்சி கிராமன்ற படத்துல ஒரு 15 நாள் பொள்ளாச்சியில அங்க எல்லாமே. அப்ப வந்து நான் புதுசு ஒரு 8 வருஷத்துக்கு முன்னேன்னா இன்னும் நல்லா இருப்பேன். நல்லா இருக்கப்போ அப்புறம் எல்லாருமே அப்ப என்னுடைய ஹஸ்பண்ட் கூட வருவாரு. வந்தோடனே ஷார்ட் முடிஞ்சோடனே என்னை சேர் இழுத்து போட்டு தனியா உட்கார வச்சிருவாரு. யாருக்கிட்டையும் என்னை பேச விட மாட்டாரு. அவங்க எல்லாருமே அந்த பொண்ணு நல்லா இருக்கு, மெட்ராஸ் வரலாமே, நடிக்கலாமே அப்படின்னு என்கிட்ட பேசணுன்றதுக்கெல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா எங்க வீட்டுக்காரர் விட மாட்டார். அங்க அந்த பக்கம்லாம் போகாத, என்ன வேலை, இங்க வந்து உட்காரு அப்படின்றவாரு. அது இப்ப கூட சொல்லுவாரு, பாப்பா முதல் படத்துல உங்க வீட்டுக்காரரும் நான் பண்ணானே அப்படின்னுவாரு. நல்ல மனுஷர். நல்ல எனக்கு வந்து சினி ஃபீல்டுல ஒரு நல்ல நண்பர்னா அவர் தான். ஏன்னா கிட்டத்தட்ட அப்புச்சி கிராமத்துல இருந்து இது வரைக்கும் எங்க நட்பு தொடருது. எதுவா இருந்தாலும் நான் என்னங்க சார் இது, இந்த படத்துக்கு இது இதுன்னு. ஆனா எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் யாருமே ரெக்கமெண்ட் பண்ணல. அதை நான் அவர்கிட்டயே சொல்லுவேன், சார் நீங்களே எவ்வளவு பெரிய நடிகருங்க, இப்படி வந்து ஒரு கிராமத்துல இருந்து வந்திருக்கேன்னா நீங்களும் சொல்லக்கூடாது அப்படின்னா, நாங்க சொல்றதுக்கு முன்னாடி நீ வந்துட்டியம்மா அப்படின்னுவாரு. அதனால நான் யார்கிட்டையும் போய் ரெக்கமெண்ட் நான் கேட்டது இல்லடா. எந்த நடிகர்கிட்டையும் போய் எனக்கு இந்த படத்துல ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படி கேட்டதே கிடையாது. நான் வந்து கடவுளை நம்புறேன். ஏன்னா இந்த வயசுக்கு மேல வந்து நான் இங்க உக்காந்துருக்கிறேன்னா அது கடவுளுடைய அனுகிரகம் தான். இல்லைன்னா நம்ம வந்து இந்த சென்னையில இப்படி இருக்க முடியாது. அதனால கடவுளை நம்புறேன். எப்படியா இருந்தாலும் எனக்கு வாய்ப்புகள் வந்துருது. அந்த ஒரு படம் முடிஞ்சா அடுத்த படம் வந்துரும், எப்படியா இருந்தாலும் வந்துரும். அதனால எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காரு. அவர் சப்போர்ட் பண்ணலன்னா இவ்வளவு தூரம் வந்திருக்க. ஆமா, இப்ப வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டாரு. இப்ப வந்து என்ன சொல்லுவாரு, போன் பண்ணா, ஐயோ மூவி எல்லாம் வேண்டாம், நீ சீரியல் பண்ணு, தினமும் நான் உன்னை பாப்பேன் அப்படின்னுவாரு. ஆனா சீரியல்லே நடிச்சிட்டு இருந்தா சினிமால எப்ப நடிக்கிறது, எது கிடைக்குதோ அதை பண்ணிட்டே போகணும் அப்படின்னு. முதல்ல உங்கள டிவிலயோ இல்ல பெரிய திரையிலயோ பாக்கும்போது அவரு என்ன சொன்னாரு உங்ககிட்ட? ஐயோ அவருக்கு ரொம்ப சந்தோஷம்டா, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீங்க நடிகையா இருக்கும் போதுதான் லவ் பண்ணாரு. ஆமா, நான் நடிச்சிட்டு இருக்கப்பதான் என்ன லவ் பண்ணாரு. 1 வருஷம்
நான் எங்க போனாலும் எங்க நாடகத்துக்கு போனாலும் வந்துருவாரு. இதனால எங்க அப்பா என்ன அடிச்செல்லாம் இருக்காரு, விளக்க மாத்திலேயே அடிச்சிருக்காரு எங்க அப்பா. அப்படி இருந்தா நாங்க லவ் மேரேஜ் பண்ணி கட்டிட்டு போய் நான் நடிக்காம இருந்து அதுக்கப்புறம் இப்ப நடிக்கிறேன்னா எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவாரு, அவ நல்லா நடிப்பா, என்ன நான் கல்யாணம் பண்ணதுனால தான் அவர் நடிக்க முடியல அப்படின்னு. அதனால அந்த சப்போர்ட்டிங் எனக்கு நல்லா இருக்குது. உங்க பிரதர் அவங்க உங்க எங்க என்னுடைய ஃபேமிலி சைட்லயே அண்ணா 2 தம்பி இருக்காங்க, தங்கச்சி இருக்கா. அவங்களுக்கும் எனக்கு ரொம்ப எனக்கு எல்லாருமே சப்போர்ட்டிங் தான். எங்க அண்ணா வந்து ரொம்ப சப்போர்ட்டிங். அவனுக்கு அவ்வளவு இஷ்டம் என் தங்கச்சி நடிக்கிறா அப்படின்னா உடனே ஸ்டேட்டஸ் எடுத்து போட்டுருவான், இதுல எங்க தங்கச்சி இருக்கா, இதுல இருக்கிறா அப்படின்னு எல்லாம் எடுத்து போட்டுருவாங்க. ஏன்னா அவங்களும் அண்ணா வந்து சினிபில்லர்ல கீபோர்டு வாசிப்பாரு ஆர்கெஸ்ட்ரால. அண்ணா பையன் வந்து பேடு காலேஜுக்கு எல்லாம் போய் சொல்லி கொடுப்பான். அது எல்லாமே நாங்க இந்த இதுல இருக்கிறதுனால ரொம்ப வருஷம் கழிச்சு நான் நடிக்கிறது வந்து எல்லாத்துக்கும் சந்தோஷம். எங்க ஊர்லயே ஒரு காலகட்டத்துல நான் போனா ஒரு சாதாரண மனுஷி, இப்ப போனேன்னா உடனே ஒரு கேங்கே வந்துரும். வந்தோடனே அக்கா அந்த சீரியல்ல வட்டி பாஸ் கேக்குறீங்களாக்கா, எப்படிக்கா கேக்குறீங்க அப்படின்வாங்க. எனக்கு ரொம்ப நேம் வாங்கி கொடுத்ததுடா கனா காணும் காலங்கள், விஜய் டிவி சீரியல் சீசன் 2ல வந்து 2 வருஷம் பண்ணியிருக்கேன். அதுல வந்து நந்தினி அம்மான்னு ஒரு கேரக்டர், என் பொண்ணு பேரு நந்தினி. அந்த கேரக்டர் வந்து எனக்கு செம்ம நேம் வாங்கி கொடுத்தது. எங்க போனாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த காலேஜ் பிள்ளைங்க மத்தியில நிறைய பேர் பார்ப்பாங்க. பார்த்தோன்னா நந்தினி அம்மா தானே நீங்க அப்படின்னுவாங்க. ஆமா, ஏன்னா அதுல மேக்கப் கிடையாது, ஒரு வீட்டு வேலை செய்யற அம்மா, ஒரு ரொம்ப சிம்பிளா இருப்பேன், வீட்டு வேலை செய்யற அம்மா. அந்த அம்மா வந்து அந்த பிள்ளைய வந்து கட்டுக்கோப்பா வளர்த்தி கொண்டு வரா. அந்த இது நல்ல நேம் வாங்கி கொடுத்தது. தேங்க்யூ ஸோ மச் மேம். உங்களோட பிஸி ஷெட்யூல்ல எங்களுக்காக வந்து இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. நீங்க இன்னும் பெரிய பெரிய ஹீரோயின்ஸ் கூட அம்மாவா அக்காவா ஆக்ட் பண்ணி எங்களுக்காக நீங்க பெரிய திரையில வரணும்னு ரொம்ப வாழ்த்துறோம். ரொம்ப நன்றி.